மூலிகைகளை வெறும் இலைகள் தழைகள் என்று எண்ணி ஒதுக்கிவிடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு சரிவர உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். குளிர்காலம் வந்தாலும் இரவு நேரங்கள் ஏற்பட்டாலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னு தான் சொல்லணும். இன்றைக்கு குழந்தைகளுக்கு, குறிப்பாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நுரையீரல் பாதிப்பு இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் சில நேரங்களில் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் இருப்பதும், அடிக்கடி மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டிய தேவைகள் அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். இயற்கையாகவே நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை குறைத்து குழந்தைகளுடைய உடல் நலனை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தேநீர் அல்லது ஒரு கஷாயம் அதற்கான மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லுவோம். ஜீரகம், நம்ம வீட்டில் சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஜீரகம், சுக்கு, அதே போல் குறுந்தொட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையுடைய வேர்பகுதி. இந்த ஜீரகமும் சுக்கும் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடியது. குறுந்தொட்டி எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே நமக்கு கிடைக்கும். இந்த ஜீரகம் ஒரு தேக்கரண்டி, குறுந்தொட்டியுடைய சூரணம் ஒரு தேக்கரண்டி, அதே போல் இந்த சுக்குடைய சூரணம் ஒரு தேக்கரண்டி, மூன்றுமே இட்டு 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைங்க. காலை 100 மில்லி, மதியம் 100 மில்லி, இரவு 100 மில்லி, அல்லது காலை இரவு மட்டும் 100 மில்லி சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். உடலில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள், குறிப்பாக ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறுகள், நுரையீரல் மண்டலம் வேலை செய்யக்கூடிய திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சிஓபிடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், குறிப்பாக அடிக்கடி ஏற்படுகின்ற சளி, இருமல், தும்மல், ஒவ்வொரு முறை சளி வரும்போதும் இருமல் வரும்போதும் கட்டி கட்டியாக சளி வரக்கூடிய பிரச்சனைகள், இவை அனைத்துமே படிப்படியாக குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு ஆஸ்துமா நோயை குணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை வரும்போது ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் ஒரு கோட்பாடுகள் உண்டு. இன்றைக்கு நவீன மருத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, முதல்ல அந்த நோயாளிக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை குறைத்து உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்துவதற்கு என்ன தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த சிகிச்சை அடிக்கடி எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிறது தான் இதோடைய பெரிய பலவீனமாக இருக்கிறது. ஆனால் ஆயுர்வேத முறை வரும்போது 3 விஷயங்களில் கவனம் செலுத்தப்படும். ஒன்று, நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் சுருங்கி விரிகின்ற விகிதத்தை சமப்படுத்துகின்றதுக்கு என்ன செய்யணும். இரண்டாவது, நுரையீரலுக்கு கீழே இருக்கக்கூடிய தசை டயாஃப்ராம்னு சொல்லக்கூடிய அதுடைய சுருங்கி விரிகின்ற தன்மைக்கு என்ன செய்யணும். மூன்றாவது, தேவையற்று நுரையீரல்லையும் வயிற்றிலும் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியில் போய் உடலுடைய ஆரோக்கியம் எப்படி மேம்பட முடியும். இந்த 3 விஷயத்தில் நம்ம மிகப்பெரிய அளவில் கவனத்தை எடுத்துக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது குறுந்தொட்டி நுரையீரலுடைய தசைகளை, நுரையீரல் மார்பு தசைகளை, சுருங்கி விரிகின்ற தன்மையை மற்றும் உள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளிக்கொணர்வதற்கு உடலுக்கு தேவையான பலத்தை கொடுக்கக்கூடிய அழகான மருந்துன்னு சொல்லலாம். ஜீரகத்தை பொறுத்தவரையிலும் டயாஃப்ராம்னு சொல்லக்கூடிய நுரையீரலுக்கு கீழே இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற அழுத்தத்தை குறைத்து நுரையீரல் மேலும் கீழமாக குறுக்கும் மேலுமாக நன்றாக சுருங்கி விரிவதற்கு என்ன தேவைன்னு உதவி செய்யக்கூடியது. சுக்கை பொறுத்தவரையிலும் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த 2 பொருட்களும் மிக வேகமாக உடலுக்குள் சென்று உடலில் கிரகிக்கப்பட்டு தேவையற்ற கழிவுகள் வெளியேற்றப்பட்டு நுரையீரல் ஃபங்க்ஷன் நன்றாக இருப்பதற்கு என்ன செய்கிறது. ஸோ இந்த 3மே சேர்ந்த ஒரு கஷாயம் மிகப்பெரிய அளவில் ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடிய கஷாயம். இந்த கஷாயத்துக்கு பேரே ஆஸ்துமா கஷாயம்னே பேர். நிறைய நேஷனல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்களில் நான் அந்த மருத்துவர்கள் செய்யக்கூடிய சிகிச்சைகளை பற்றி டாக்குமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி போகும்போது குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில், நம்ம ஊரில் எப்படி இந்த ஆஸ்துமாக்கு மீன் மருத்துவம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையிலேருந்து இரவுக்குள்ளே ஒரு 1000 பேராவது வந்து க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துடைய கஷாயம் வந்து ஆஸ்துமா நோயை குணப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அரசாங்கத்திலேருந்து எங்களை அங்கே அனுப்பி வச்சாங்க. அங்கே போய் பார்த்து என்ன நடக்கிறது, இது உண்மையிலே நடக்கிறதா, ஒருவேளை நடக்கிறதாக இருந்தால் அதை ஏன் உலகம் முழுவதும் எடுத்து செல்லக்கூடாது, அவர்களுக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஸோ அங்கே உட்கார்ந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர் வந்து ரொம்ப அழகாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இந்த 3 பொருளை வைத்து செய்யக்கூடியது தான் கஷாயம். அங்கே வரவங்களுக்கே அவர் அதை தான் கஷாயமாக வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அதோட சூர்ணத்தையும் கொடுக்குறாரு. 3 பொருட்கள் தான், குறுந்தொட்டி, ஜீரகம், சுக்கு, இந்த 3 பொருட்கள் தான்.
அது சம அளவு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை நன்றாக 100 மில்லி தண்ணீராக குறைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 3 வேளை உணவுக்கு முன்பு கொடுக்கும்போது உடலுக்குள் சென்று நுரையீரல் சம்பந்தப்பட்ட, நுரையீரல் தசைகள் சம்பந்தப்பட்ட, அதைவிட முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய எவ்வளவோ விஷயத்தை சரி செய்து உடலை நன்ற அளவில் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாக அது உதவி செய்கிறது. அப்படிங்கிறத நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியே கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணோம். அவருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கான பேட்டன்ட் ரைட் இன்றைக்கி கவர்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மருந்து இது. இந்த மருந்து வெறும் ஆஸ்துமாவுக்கு மட்டுமல்ல, விக்கல் நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். விக்கல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில நேரங்களில் ஏற்படும், 1க்கு 2 முறை நம்ம விற்குவோம், உடனே சரியாயிரும். ஆனால் விக்கலே நோயாக இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? உண்டு. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரவு தூங்கும்போது கூட விக்கல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். அதிகமான விக்கல் ஏற்படும் போது அது இதய சம்பந்தப்பட்ட நோயாகவோ அல்லது இதய நோயுடைய ஒரு அறிகுறியாகவோ கூட விக்கல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ விக்கலை குணப்படுத்துவதற்கு கூட மிகப்பெரிய மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கு, குறுந்தொட்டி மற்றும் ஜீரகம் சேர்ந்த இந்த ஒரு கஷாயம் தான். நன்றாக கொதிக்க வைத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மதியம் ஒரு வேளை உணவுக்கு முன்பு, தேவைப்பட்டால் இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு கொடுக்க ஆரம்பிங்க. விக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து விடுவதை பார்க்க முடியும். நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இதுதான். கொஞ்சம் குழந்தை சாப்பிட வச்சிட்டோம்னா உடனே விக்கல் வரும். விக்கல் வர ஆரம்பிச்சதுன்னா போதும், அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த குழந்தை ஃபுல்லாக வாமிட் பண்ணிடுவாங்க. குழந்தையும் பலவீனமாயிரும். எப்பயாவது ஒரு முறை இந்த பிரச்சனை ஏற்பட்டால் பரவாயில்ல, அடிக்கடி இந்த பிரச்சனை ஏற்படும் போது அது மிகப்பெரிய பிரச்சனையாகவே நமக்கு மாறிவிடுவதை பார்க்க முடியும். ஸோ இந்த கஷாயத்தை குழந்தைகள் வரும்போது, அதாவது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வரும்போது காலை 10 மில்லி, மதியம் 10 மில்லி, இரவு 10 மில்லி கொடுக்கலாம். 5லிருந்து 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வரும்போது காலை 30 மில்லியும் இரவு 30 மில்லியும் கொடுக்கலாம். 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் காலை 100 மில்லி, மதியம் 100 மில்லி, தேவைப்பட்டால் இரவு 100 மில்லி எடுத்துக்கலாம். இல்லைனா 2 வேளை மட்டும் 100 மில்லிகள் எடுத்துக்கலாம். 2 வகையாக இதை செய்ய முடியும். ஒன்று, குறுந்தொட்டியுடைய சூரணம் 5 கிராம், ஜீரகம் 5 கிராம், சுக்கு 5 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைச்சி வடிகட்டி உபயோகப்படுத்தலாம். அல்லது 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து குறுந்தொட்டி 20 கிராம் அளவுக்கு, ஜீரகம் 20 கிராம், அதே போல் சுக்குடைய சூரணம் அல்லது சுக்கு 20 கிராம் அளவுக்கு போட்டு கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை 100, மதியம் 100, இரவு 100, 3 வேளை அதை உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி உபயோகப்படுத்தும் போது நுரையீரலுடைய பலம், நுரையீரல் மண்டலத்துடைய செயல்படுகின்ற தன்மை, நுரையீரல் மண்டலம் சுருங்கி விரிகின்ற தன்மை, நுரையீரல் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிராணவாயுடைய அளவுடைய தன்மையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தாலே உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் நல்ல விஷயங்களும் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, ஆஸ்துமா நோயினால் கவலைப்படுபவர்கள், ஆஸ்துமா நோய்க்காக பல வருடங்களாக மருந்து எடுத்துக்கொள்பவர்கள், அல்லது ஆஸ்துமா நோய்க்காக இன்ஹேலர் சம்பந்தப்பட்ட மருந்துகளை உபயோகப்படுத்தி கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் கூட இந்த குறுந்தொட்டி, ஜீரகம், சுக்கு இந்த 3ம் சேர்ந்த பொருளை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக, ஒரு மூலிகை தேநீராக குறைந்தது ஒரு நாளைக்கு 2 முறையாவது எடுத்துக்கொள்ள முடியுமாயின் நாமும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி விடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள், தீமைகள் என்னென்பதை ஆராய்ந்து அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பசு பாதுகாவலர்கள் என்கிற பெயரில் இந்தியாவில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அராஜகம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்கப்படுகிறது. இதற்கு இன்றைக்கு 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக கடந்த 2-3 வருடங்களில் பலியாகி இருக்கிறார்கள். ஏராளமானோர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பசுக்களை கொள்கிறவர்களை கொள்வோம் என்கிற ஒரு திட்டத்தின் கீழ் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வன்முறை நாடு முழுக்க பரப்பப்பட்டு வருகிறது. முக்கியமாக வட இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய இயக்கமாகவே நடத்தப்படுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இன்றைக்கு இந்தியாவில் உருவாக்கப்படக்கூடிய இந்த இந்துத்துவ அரசியலில் பசுவை மையமாக கொண்ட ஒரு அரசியலை பாஜக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது.
பசு என்பது இன்றைக்கு ஒரு வன்முறையினுடைய ஒரு அடையாளமாகவே இன்றைக்கு மாறிவிட்டது என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு மனிதர்களை விட பசுக்கள் உயர்வானவர்கள் என்கிற அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் பசு பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை அரசு வெளியிட்டு வருகிறது. இதுதான் இது போன்ற வன்முறை கும்பல்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஊக்கமளிக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த பசு பாதுகாவலர்கள் சமீபத்தில் நடத்திய ஒரு வன்முறை தாக்குதல் என்பது அனைவரையும் உறைய வைத்தது. கடந்த வாரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்தில் இதுபோல பசுக்கள் கொல்லப்படுகின்றன என்கிற வதந்தியின் அடிப்படையில் அங்கு ஒரு பெரிய கும்பல் திரண்டு வருகிறது. பிறகு அங்கு அவர்கள் சில மாட்டு இறைச்சியை கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. அந்த இறைச்சியை கொண்டு போய் உள்ளூர் காவல் நிலையத்தில் போய் அங்குள்ள சுவர்களில் மாட்டி விடுகிறார்கள். பிறகு அங்குள்ள இன்ஸ்பெக்டரை மிக கடுமையாக அவர்கள் தாக்க ஆரம்பிக்கிறார்கள், காவலர்களை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமாக ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருவர் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானதுடன் அவர் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். யாரால்? இந்த பசு பாதுகாவலர்கள் என்கிற பெயரில் உழவக்கூடிய பயங்கரவாத கும்பலால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். அவர் சுடப்பட்ட பிறகு உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல விடாமல் அந்த கும்பல் தடுக்கிறது. அதன் காரணமாகவே அவர் உயிரிழந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. காவல் நிலையத்திற்குள் புகுந்து ஒரு அதிகாரியை பட்டப்பகலில் படுகொலை செய்கிற அளவிற்கு இந்த பயங்கரவாத கும்பல் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது மிக நன்றாக தெரிகிறது. இதில் முக்கியமாக என்னவென்று சொன்னால், இந்த விவகாரம் என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முதியவர் ஒருவர் அவர் வீட்டில் மாட்டிறைச்சி வைத்ததாக அடித்து கொல்லப்பட்டார். அப்படி அடித்து கொல்லப்பட்ட போது அந்த வழக்கை விசாரித்து அவர் வைத்திருந்தது மாட்டிறைச்சி அல்ல, ஆட்டிறைச்சி தான் என்று நிரூபித்தவர் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்ஸ்பெக்டர். அப்படியே பார்க்கிற போது இதற்கும் இந்த அவர் விசாரித்த இந்த பழைய வழக்கிற்கும் ஒரு தொடர்பு இருக்குமோ என்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இவர்கள் திட்டமிட்ட வகையில் இந்த இன்ஸ்பெக்டரை கொலை செய்தார்களா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதை பார்க்கிற போது இன்று பசு பாதுகாப்பு என்கிற பெயரில் இதுபோன்ற வன்முறைகளை அனுமதிக்க முடியாது என்று இந்திய பிரதமர் சில மாதங்களுக்கு முன்பு கூறினார். கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று கூறினார். ஆனால் பசு பாதுகாவலர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில்தான் பல விஷயங்கள் நடக்கின்றன. இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களின் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என்பது மட்டுமல்ல, இவர்கள் மீது அவர்கள் சுலபமாக வழக்குகளிலிருந்து தப்பிச் செல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கு அனுசரணையாக இன்றைக்கு காவல்துறை இருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் உத்தரப்பிரதேச அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பசுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது. அதாவது காளை மாடுகளினுடைய எண்ணிக்கையை குறைத்து பசுமாடுகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக அவர்கள் என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மாடுகளுக்கு கருவூட்டுகிற போது அந்த விந்தணுக்களை பிரித்தறிந்து அதன் மூலமாக பசுக்களை பிறப்பிக்கக்கூடிய விந்தணுக்களை மட்டும் செலுத்தி அதிகமான அளவில் பசுக்களை உற்பத்தி செய்வது என்ற ஒரு முறையை அவர்கள் கையாள ஆரம்பித்திருக்கிறார்கள். இது இயற்கைக்கு விரோதமானது. இது இயற்கையினுடைய சமநிலையை சீர்குலைக்கக்கூடிய ஒன்று. அதாவது அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்பது, இதன் மூலமாக தெருக்களில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய காளை மாடுகளினுடைய எண்ணிக்கையை குறைப்பது என்பதாகும். இது உண்மையிலேயே எவ்வளவு கொடூரமான ஒரு சிந்தனை என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஏனென்று கேட்டால், நீங்கள் இந்த விஷயத்தில் பசுக்களும் கூட அவை பால் கறப்பதை நிறுத்திய பிறகு அவற்றை என்ன செய்வது என்பது இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதையெல்லாம் இந்த பசு பாதுகாவலர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. அப்படி பார்க்கிற போது பசுக்களினுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகரித்து இது காளைகளுடைய எண்ணிக்கை குறைந்தால் உழவுக்கு தேவையான காளைகளுடைய எண்ணிக்கை குறைந்து போய்விடும். இது விவசாயத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் விவசாயத்தில் வண்டி இழுப்பது, உழுவது போன்ற விஷயங்களில் பெரும்பாலும் இன்று காளை மாடுகள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது பால் கொடுப்பதற்கு பசுக்கள் எப்படி தேவையோ அதே போல் வண்டி இழுப்பதற்கோ நிலத்தில் வேலை செய்வதற்கோ காளை மாடுகள் தேவை. ஆனால் இது பயன்பாடு மட்டுமல்ல, இது தொடர்ச்சியாக உயிரினங்களுடைய பெருக்கத்தில்
காளை இனங்கள் பசுமாடுகள் எல்லாம் இயற்கையான அதனுடைய நிலையில் அந்த பெருக்கம் நிகழ்ந்தால்தான் இயற்கையில் ஒரு சமநிலை என்பது இருக்கும். அந்த சமநிலையை குலைக்கிற விதமாக இத்தகைய ஒரு முயற்சியில் இன்றைக்கு இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய பெரிய அபாயம் என்னவென்று சொன்னால், ஒரு அரசாங்கமே பசு பாதுகாப்பு தொடர்பாக இப்படி தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிற போது, பசு பாதுகாப்பு என்கிற பெயரில் வன்முறைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கிறது, சமூக ஆதரவு கிடைக்கிறது. ஏதோ மக்களுடைய பிரச்சனை என்பது இதுதான் என்பது போன்றும், அல்லது உயிரினங்கள் சார்ந்த பிரச்சனை இதுதான் என்பது போன்றும் இவர்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இயற்கையில் எல்லா உயிரினங்களும் சம அளவில் வாழ்வதற்கும் பிறப்பதற்கும் அழிவதற்குமான ஒரு சமூக சூழல் இருந்தால் மட்டும்தான் உயிரின இயற்கை சமன்பாடு என்பது அது இயல்பான ஒரு நிலையில் இருக்கும். மாறாக இவர்களுடைய மதவாத அரசியல் நோக்கங்களுக்காக அதிகமாக பசுமாடுகளை பெருகச் செய்து காளை மாடுகளை குறைப்பது என்பது எவ்வளவு ஒரு மதியீனமான செயல் என்பது மட்டுமல்ல, இதை எப்படி இன்றைக்கு இது போன்ற உயிரின பாதுகாப்பு தொடர்பான இயக்கங்கள் சகித்து கொள்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்று கேட்டால், மஞ்சு விரட்டு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை செய்தவர்கள். உயிரின சுழற்சியை இன்றைக்கு, அதாவது நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டிக்காகவே இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை எழுப்பிய இது போன்ற உயிர்கள் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு உயிரின சுழற்சியினுடைய இயற்கையான சமநிலையையே குலைக்கக்கூடிய இது போன்ற செயல்களை கண்டு மௌனமாக இருப்பது என்பது வியப்பாக இருக்கிறது. அந்த வகையில் காளை மாடுகளை குறைத்து பசுமாடுகளை மட்டும் அதிகரிப்பது என்பது அது இயற்கைக்கு எதிரானது மட்டுமல்ல, பசு பாதுகாவலர்கள் என்கிற பெயரில் வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒன்றாக அது இருந்துவிடும் என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கழிவுப் பொருள் மேலாண்மை நிபுணர் திரு பரத்வாஜ். கழிவுப் பொருள் அப்படின்னு நம்ம சொல்லணும், நம்ம அன்றாடம் பயன்படுத்தப்படுறது காலையிலேருந்து இரவு வரைக்கும் நிறைய பொருட்களை உபயோகப்படுத்துகிறோம். நிறைய பொருட்கள் வீணாகுது, அதையெல்லாம் குப்பைகளாக நம்ம சேகரித்து கொட்டுறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குப்பைகள்லேருந்தையும் நிறைய பொருட்களை உருவாக்க முடியும். அதை சின்ன ஒரு கருவிகள் மூலமாக அதை செய்கிறதுக்கான சாத்தியம் இருக்குன்னு கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக இதில் பயணப்பட்டுருக்காரு. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும், எவ்வளோ தூரம் சாத்தியம்னு பல விஷயங்களை நாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். கழிவுப் பொருள் மேலாண்மை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இன்றைக்கி நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டை நல்லபடியாக வச்சுக்கணுங்கிறத பற்றிலாம் விழிப்புணர்வாக நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம குப்பைகள் சேகரிக்கிற முறையிலிருந்தும் அதை பிரிக்கிறது முறையிலிருந்தும் நிறைய பேர் எவ்வளோ தான் பிரித்தாலும் மறுபடியும் அதை ஒரே குப்பை தொட்டியில் கொண்டு போய் கொட்டுற ஒரு சூழல். அதனால் இதெல்லாம் எவ்வளோ சாத்தியப்படும்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. சில பேர் ரொம்ப அசால்ட்டாக இதை எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படி குப்பையாக தூக்கி போடுறது. ஆனால் ஒரு 25 ஆண்டு காலமாக இந்த குப்பைன்னு நம்ம தூக்கி போடுற வேஸ்ட்லேருந்து எவ்வளோ ஆக்கப்பூர்வமான பொருட்களை உருவாக்க முடியும், அதற்கான உபகரணங்கள் என்ன, சின்ன செயல்முறை மூலமாகவும் இல்லை ஒரு மொத்தமாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாவோ ஒரு ஆஃபீஸாவோ இண்டஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய கழிவுக்கு கொண்டே அவங்களுக்கு தேவைப்படுற சில பொருட்களை உருவாக்குற பணியில் ஈடுபட்டுருக்கீங்க. இதை எப்படி ஒரு செயின் ஆஃப் ப்ராசஸாக சாத்தியப்படும், இதை நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எங்கள் நேர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். பொதுவாக வேஸ்ட் அப்படிங்கிறது என்ன, அதை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு செயல்முறை நம்மளுக்கு தேவையா, அப்படி பண்ணுறதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? இப்போ வேஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஜென்ரலாகவே வேஸ்ட்டுங்கிறது வேண்டாத பொருள். ஆமாம், அது இங்கே நம்ம பொறுத்தவரையிலும் இது கார்ப்பரேஷனோட வேலை இல்லை, ஒரு கவர்மெண்ட்டோட வேலைங்கிறது தான் இத்தனை நாளாக இருந்தது. பட் இப்போது கவர்மெண்ட்டே ஸ்வச் பாரத் இந்த மாதிரி ஒரு க்ளீனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, நம்ம இல்லாட்டா என்ன ஆகுது, இந்த குப்பைகள்லாம் போய் சேர்ந்து கலெக்ட் பண்ணி திரும்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு டம்பிங் கிரவுண்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுது.
அதை ஒன்றுமே பண்ண முடியல. அது சுற்றி ஒரு 10 ஃப்ளாட் வருது, 100 ஃப்ளாட் வருது. அதுக்கப்புறம் அங்கே நம்மளால் வசிக்கிறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ல சுகாதாரமான ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. அதை சுற்றி ஒரே நாற்றம் அடிக்கிறது, அந்த ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அதுக்கு நம்ம குப்பையை வந்து எங்கே ஜென்ரேட் ஆகுதோ அங்கேயே நம்மளால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்ததுன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது அந்த ஒரு டம்பிங் கிரவுண்டுங்கிற கான்செப்டே நிறுத்திடணும். நம்ம வெளியில் கொண்டு கொட்டுறதோ அதுவோ. ஸோ அது ஒவ்வொரு சிட்டிசனோட பொறுப்பாக எடுத்துட்டு நம்ம பண்ணோம்னாக்கா அதுதான் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பேசிக்காக இருக்குது. மக்காத குப்பைங்கிறது ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா அது ரீசைக்கிளபிள். மோஸ்ட்லி என்னன்னாக்கா அது திரும்பி நம்ம யூஸ் பண்ணி வேறு பொருளாக மாற்றுறோம். எத்தனையோ விதமாக இருக்குது. பேப்பராகவே திரும்ப அரைச்சி மாற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது மக்காத குப்பையை பற்றி கவலையே பட வேண்டாம். பட் கரெக்டாக அதை தனியாக பிரிச்சுட்டோன்னாக்கா, மக்கும் குப்பையை அகற்றிட்டோன்னாக்கா சோர்ஸ்லேயே, ஸோ மக்காத குப்பையை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அது ரீசைக்கிளிங் ஈஸியாக பண்ணிட முடியும். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிஸ்டமில் நம்ம என்ன தான் நீங்கள் செக்ரிகேஷன் பண்ணுங்கிறாங்க. பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு மக்கும் குப்பையை தனியாக வைக்கிறோம், மக்காத குப்பை. பட் மக்கும் குப்பை அப்படியே இருக்குது. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, வழி தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கல. ஸோ இது வந்து என்ன ஆகுது, மக்கும் குப்பையும் மக்காவும் தனியாக வச்சுட்டு ஆனால் வெளியில் கொண்டு கொடுக்கறச்சே என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தருக்கா எடுத்துன்னு போனால் கூட திரும்ப ஒரே குப்பை தொட்டியாக போய் சேர்ந்துருது. அது அந்த ஒரு குப்பை தொட்டியில் சேரும்போது எல்லாம் நம்ம செக்ரிகேஷன் பண்ணுதுங்கிற கான்செப்டே வீணாக போயிடுது. ஸோ அதனால் அந்த மக்கும் குப்பையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கான சாதனங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த மக்கும் குப்பை அப்படிங்கிறத வந்து நம்ம பிரிச்சிடறோம். வீட்டில் குப்பை போடும்போதே இதுக்கு ஒரு செப்பரேட் பாக்ஸ் வச்சு நம்ம பிரிக்கிறோம். அதை எப்படி நம்ம வந்து குப்பையில் சேர்க்காம மாற்ற முடியும்? மக்கும் குப்பையை நீங்கள் சேர்க்கவே வேண்டாங்கிறது இதனுடைய கான்செப்ட். எப்படி பண்ண முடியும்? நீங்கள் இப்போ ஒரு சின்ன பேசிக்காக ஒரு சின்ன ரொம்ப மோஸ்ட் எக்கனாமிக்கல் சாதனம் அது. அது நீங்கள் டைரெக்டாக அப்படியே கிச்சன் சிங்கில் மாட்டிட்டோம்னாக்கா, இது ஒரு மோட்டர் எக்யூப்மெண்ட். அது வேணுங்கும் போது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம மக்கும் குப்பையை என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து இல்லை சிங்கில் போட்டோன்னா சிங்கில், இல்லை சாம்பாராக இருந்தால் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி வைக்கிறோம். காய்கறின்னு இருக்கிறோம், சாப்பிட்ட மிச்சம் மீதி எலும்பு எத்தனையோ இருக்குது. இப்போ ஒன்றுத்தையும் நம்ம கவரில் கட்டி தான் போட்டாகணும். ஏன்னா நீங்கள் சாம்பார் அப்படியே குப்பை தொட்டில் கொட்டினா ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த நேராகவே அந்த சிங்க்லேயே நேராக இருக்கிறதுனால தண்ணி தான் இது வழியாக போகும். குப்பை இருந்தாக்கா இது அது உள்ளே தங்கிடும். சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அரைச்சி தண்ணியோட தண்ணியாக அதுவும் போயிடும். ஸோ இதுதான் அந்த பேசிக் கான்செப்ட். அது மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அது. ஸோ இதில் என்ன பண்ணணுன்னாக்கா, பேசிக்காக நீங்கள் என்ன குப்பையாக இருந்தாலும் இப்போ கழுவரிச்சையே சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ப்ரீ வாஷ் மாதிரி. ப்ரீ வாஷ்னால் என்ன சொல்கிறது, ஒரு குப்பை இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெறும் எண்ணெய் அது மட்டும்தான் இருக்கும், பிசுக்கெல்லாம் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது நீங்கள் சோப்பை வச்சு க்ளீன் பண்ணுவீங்க. ஸோ அதும்போது அந்த ஒரு 2 நிமிஷம் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை திறந்துட்டு ஒரு ப்ரீ வாஷ் மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா எல்லா குப்பையும் அரைச்சி போயிடும். உங்களுக்கு தண்ணியோட தண்ணியாக போயிடும். ட்ரைனேஜ் அடப்பு இருக்காது. இது வந்து நம்ம சுவரேஜ் போர்டே, நம்ம மெட்ரோ வாட்டர் சுவரேஜ் போர்டே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாரின்லாம் எல்லா வீட்லேயும் இருக்குது, இங்கேயும் இல்லை. அங்கெல்லாம் ஒரு 30-40 வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் நமக்கு இப்போது நான் 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் இதனுடைய அவேர்னஸ் தான். குப்பைக்கு எதுக்கு ஒரு மிஷின் நான் வாங்கணும், இது கவர்மெண்ட் தான் பண்ணணும், நான் வெளியில் கொட்டணும், அவங்க பார்த்துப்பாங்க. அதை இல்லை பக்கத்தில் ஒரு 20 வருஷம் முன்னாடி உங்களுக்கே தெரியும், பக்கத்தில் இடம் இருந்தது, அங்கே கொட்டலாம் இங்கே கொட்டலான்னு இருந்தது. பட் இப்போ அது முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஃப்ளாட் வந்துடுது, ஒரு கடை வந்துடுது, பெரிய மால் வந்துடுது. ஸோ அதனால் நம்மளே அதை எப்படி இது பண்ணணுங்கிறது நம்மளுடைய பொறுப்பாக எடுத்துன்னு பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு இது பேசிக்காக சாதனம் வந்து இது சின்ன வீட்டு லெவல்லேருந்து இருக்குதுக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதேமாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் கேன்டீன்னா ஒரு 500 கிலோ 1/2 டன் அந்த மாதிரி 1 டன் இருக்கிற வேஸ்ட்டு அதுக்கும் ஆன ஒரு பெரிய சாதனமும் இருக்குது. பேசிக்காக அது அரைக்கிறது. அதை அரைச்சி உங்களுக்கு தண்ணியோட தண்ணியாக ட்ரைனேஜில் போயிடும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் சாதனம். அதுக்கு அடுத்தது தான் இந்த வேஸ்ட்டே கேஸாக மாற்றுறோம். உங்களுக்கு கேஸாக மாற்றினாக்கா அது உங்களுக்கு அடுப்புக்கே திரும்ப கொடுத்து அதை எரிய விட்டு அவங்க வந்து குக்கிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மோஸ்ட்லி இது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே டெஃபினட்டாக ஒரு கிச்சன் இருக்குது, யூஸ் பண்ணிட்டு தான் ஆகணும் அவங்க. இப்போ வீட்டு லெவலுக்கே நான் சின்னதாக ஒன்று பண்ணுறேன். உங்கள் மேடை கீழே வர மாதிரி ஒரு 15-20 நிமிஷம் கேஸ் வரும் அதில். பட் அதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, 0 வேஸ்ட் தான் கான்செப்ட் அது. பட் ஒரு 15-20 நிமிஷம் ஒரு டீ போட்டுக்கலாம், வெந்நீர் கொதிக்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 2-3 சைஸ் தான். உங்களுக்கு கிச்சன் மாடலர் கிச்சனுக்குள்ளேயே கொண்டு வந்துடலாம், இல்லை உங்களுக்கு பால்கனியில் வச்சுக்கலாம்.
ஸோ வந்து வீட்டிலேருந்தே ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட். இதில் ஒரு பருக்கு கூட நீங்கள் வெளில போட வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ இது ஒன்னொன்று பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ ஒரு வீடு எடுத்துக்கிட்டா முதல்ல அந்த வேஸ்ட்டை வந்து கிரைண்ட் பண்ணணும். இப்போ அது வாட்டரோட அது போயிடும். ஸோ அந்த மக்கிற குப்பை வந்து தனியாக குப்பைன்னு இருக்காது. மீதி எல்லாம் ட்ரையாக இருக்கிற குப்பை, நம்ம அட்டை, போர்டு, டப்பா, ஸோ அதெல்லாம் வந்து ரீசைக்கிளில் போகும். இதுதான் 2 கான்செப்ட். ஸோ அங்கங்கே தண்ணி வர்ற இடத்துலையே தண்ணியில் வர்ற வேஸ்ட்டெல்லாம் நம்ம லிக்விஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இதுலேருந்து வர்ற பை ப்ராடக்ட்ஸ் அதை எப்படி நீங்கள் செக்ரிகேட் பண்ணுறீங்க, அதை ரீயூஸ்க்கு எப்படி கொடுக்குறீங்க? முதல்ல வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரி வேற, அதெல்லாம் வேறையா இருந்தாலும் ஒரு வீடுன்னு எடுத்துட்டா இதை எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்றோம்? இப்போ வீடுங்கிறதுக்கு இதை அந்த அரைக்கிறது பண்றோம் இல்லையா, இதுக்கு பதிலாக கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 100 வீடு இல்லை 50 ஃப்ளாட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் காலனி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு வந்து காமனாக என்ன பண்ணுறோம், இப்போ சில பேர் ஒவ்வொரு வீட்டுக்கும் எனக்கு போட வேண்டாம் அப்படின்னாங்கனாக்கா இப்போ தனியாக ஒரு சிஸ்டம் மாதிரி ஒரு சின்ன ஃபெசிலிட்டி, இப்போ பம்ப் இருக்குது, பம்ப் ரூம்னு ஒன்று காமனாக எல்லாருக்கும் தண்ணி இறைக்கிறதுக்கு பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வேஸ்ட்டுக்குன்னு ஒரு ரூம், சின்ன ஒரு சாதனம் இருக்குது. அதை வச்சுட்டிங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரூம் சைஸுக்கு தான் இருக்கும் அது. ஸோ இப்போ எல்லோரும் வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வேலை, ஒரு 100 வீடுன்னு வச்சுக்கோங்களேன். 100 வீடுனா மேக்ஸிமம் 50 கிலோ இருக்கும். 50 கிலோ வேஸ்ட்டு மக்கும் குப்பை வரும். ஸோ அதை நீங்கள் என்ன கலெக்ட் பண்ணி, பட் அதில் ஒரே பொறுப்பு என்னென்னாக்கா ஒருத்தர் கலெக்ட் பண்ணி வந்து அந்த ஒரு 1/2 மணி நேரம் அதை அரைச்சி அந்த அவங்கள்ட்ட இப்போ மோஸ்ட்லி இப்போ எல்லா வீட்லேயும் கவர்மெண்ட்டே வந்து எஸ்டிபி வைக்கணுங்கிறாங்க. எஸ்டிபின்னா சிவரேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், தண்ணியை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் விட்டுடலாம். இப்போ நேராக சாக்கடைக்கு விடாமல் அதில் விட்டுட்டாக்கா அதில் ரீசைக்கிள் ஆகி உங்களுக்கு அந்த தண்ணி அவங்க திரும்ப கார்டனுக்கோ இல்லை ஃப்ளஷிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறையா இப்போ மெத்தட் வந்துருது அது. ஸோ அதனால் இப்போ அந்த வெறும்னு அரைச்சி போகிற மாதிரி பண்ணுறோம். இல்லாட்டாக்கா ஒரு 100 ஃப்ளாட் 200 ஃப்ளாட் இருக்கிறச்சு அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்னு இருக்கும், கிச்சன் கார்டன் இருக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ 200 வீடுனாக்கா ஒரு 75 கிலோ டு 100 கிலோ வேஸ்ட் வருது. ஸோ அதுலேருந்து எருவாக மாற்றுற மாதிரி ஒரு சின்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம். அதை வந்து நாங்களே கூட மெயின்டைன் பண்ணுறோம். அது வேணுனாலும் பண்ணுறோம். இல்லை கஸ்டமரே இப்போ அவங்களே இப்போ ஒரு காலனிலேயே ஒரு செக்யூரிட்டி ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான், அது ரொம்ப பெரிய வேலை இல்லை. அண்டு ஹை டெக்கும் இல்லை ஒன்றும். இப்போ குப்பை எடுத்துன்னு வரவனே அவங்கள ஒரு 2 நாளைக்கு ட்ரெயின் பண்ணிட்டோன்னாக்கா அவங்களே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி அது. அதில் என்ன ஆகும், இந்த குப்பையெல்லாம் போட்டாக்கா பவுடர் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அந்த பவுடரை எடுத்து மேக்ஸிமம் ஒரு தொட்டி தருவோம். அந்த தொட்டியில் போட்டு வச்சாங்கனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே 15 நாளில் ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக் மென்யூர்னு சொல்லுவோம், நேச்சுரலாக ப்ராசஸ்ட். இப்போ மோஸ்ட்லி ஹீட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நேச்சுரலாக அதுவே எருவாக மக்கி உங்களுக்கு எருவாயிடும். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணித்தரோம். பேசிக்காக ஒரு 100 வீடு 200 வீடு ஈவன் 50 வீடு கூட பண்ணலாம். ஸோ அதை விட கம்மியாக இருந்தால் நீங்கள் அரைச்சி அப்படியே ட்ரைனேஜில் விடுறது தான். ஏன்னா ஒரு 25 வீடுனா மேக்ஸிமம் 10 கிலோ வேஸ்ட் தான் வரும். அதில் பார்த்தா லிக்விட் வேஸ்ட்டே நிறையா இருக்கும். ஸோ அதை நம்ம எருவாக மாற்றுறது அதுக்கு விட பெஸ்ட்டாக அரைச்சி அப்படியே விட்டுடலாம். அது ஒரு மேக்ஸிமம் அந்த சாதனங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் அது யூசேஜே 10-20 நிமிஷம் 30 நிமிஷம் தான் மொத்தத்துக்கே. அந்த ஒரு 50 ஃப்ளாட்டுக்கோ 20 ஃப்ளாட் இல்லை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃப்ளாட்லேயும் போடுற மாதிரி அந்த கான்செப்டும் இருக்குது. அது அரைச்சி போயிடும். அதில் உங்களுக்கு ரீயூஸ்னு வராது. அதில் வந்து இந்த கழிவு அப்படின்னு சொன்னாலே நிறைய கெமிக்கல்ஸ், இப்போ வீடு மாதிரி சாதாரண குக்கிங் இது மட்டும் இருக்காது, வேஸ்ட்டு, ஸ்டெயின்ஸு, நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான லிக்விடும் உங்களுக்கு வேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ இந்த மாதிரியான இதை ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேஸ்ட்லேருந்து பாசிட்டிவ் கேஸ் மேன்யூர் தான் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது ஹார்ம்ஃபுல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு? இது வந்து இப்போ கிச்சன் வேஸ்ட்டுங்கிறது எப்போதுமே தனியாக தான் இருக்கும், அது சேர்க்கவே மாட்டாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து இடிபின்னு ஒன்று இருக்குது, எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இண்டஸ்ட்ரியில் வர்றது அது தனியாக ஒன்று வரும், அதை தனியாக ட்ரீட் பண்ணணும். அந்த தண்ணியோ அதுலேருந்து வர கழிவுப் பொருட்கள், ஆயில் இருக்கும், கிரீஸ் இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ அதில் அமிலங்கள் இருக்கலாம், வேறு இதெல்லாம் இருக்கும். அதுவும் நார்மலாக கேன்டீன் வேஸ்ட்டும் சேரவே, மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் அது சேரவே சேராது. அதெல்லாம் எப்போதுமே ஒரு எனி இண்டஸ்ட்ரியோ ஹோட்டல் எடுத்துட்டா கூட உங்களுக்கு அதெல்லாம் சேரவே சேராது, சான்ஸே இல்லை. பட் எனிதிங் கேன் பி டு டஸ்ட்பின் இல்லை, எதை வேணால் குப்பைன்னு கொண்டு வந்துருவாங்கல்ல. பட் அதுதான் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியானோம். நம்ம எப்படி செக்ரிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அட் சோர்ஸ், அதுக்கு சேப்பு டப்பா, இந்த பச்சை டப்பா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது உங்களுக்கு அந்த ஹசார்டஸ் வேஸ்ட் இருக்குது. ஸோ அது மூணும் தனியாக பிரிக்கிறதுங்கிறது ஒரு பொறுப்பு, அது நிச்சயமாக பண்ணியே ஆகணும். நம்ம எல்லாத்தையும் கலந்து போட்டு பேட்டரியும் போடுவோம், பிளாஸ்டிக்கும் போடுவோம், கம்ப்யூட்டர் வீணாக போன ஐட்டமும் போடுவோம், எண்ணெயும் அதில் ஊற்றுவோங்கிறது அது பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது முதல்ல அது ஒரு இது புரிஞ்சுன்னு தான் ஆகணும், நம்ம பண்ணி தான் ஆகணும். அது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு.
அதுக்கு கிளியராக புரிகிற மாதிரி டஸ்ட்பின்னை வச்சு அது என்ன நீங்கள் இதில் போடுறதுக்கு பதிலாக இதில் போட போகிறீங்க. அதனால உங்களுக்கு நேரமோ இதுவோ உங்களுக்கு செலவழிய போகிறதில்ல. ஒரு குப்பையை நம்ம எடுத்து இதில் போடணுமா இல்லை போடணுமா அதை டிசைட் பண்ணுற ஒரு செகண்ட் தான் தேவை. அதுவும் கிளியராக பச்சை கலரில் இருந்ததுன்னா பச்சை கலர் இந்த வேஸ்ட்டு போடணும்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் இது வந்து அதனால் உங்களுக்கு நேரமோ பணமோ ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. பட் அதனால் உங்களுக்கு சுற்றுச்சூழலை நம்ம டெஃபினட்டாக காப்பாற்றலாம். அதுதான் நம்மளுடைய பொறுப்பாக இருக்கணும். அண்ட் அந்த ஒரு செகண்ட் நம்ம யோசித்து தான் ஆகணும். அந்த சேகரிச்சு குப்பையை கலெக்ட் பண்ணுறது அது நம்ம பொறுப்பாக பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொருத்தரோட பொறுப்பு அது. ஸோ இப்போ ஒரு பெரிய நிறுவனங்கள் அப்படின்லாம் வரும்போது கழிவுகளும் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்குறோம். அதனால நம்மளுக்கு இந்த பை ப்ராடக்ட்ஸ் கேஸ் இதெல்லாம் இப்போ இப்படி இந்த ரீயூசபிள் அப்படின்னு வரும்போது எவ்வளோ நாளுக்கு ஒரு குவாண்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ நாள் செலவழிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கேஸோ இல்லை மேன்யூரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு 20-25% சேவிங் இருக்கும். இப்போது ஒரு 100 கேஸ் வாங்கினாங்க, 100 சிலிண்டர் வாங்குறாங்க ஒரு கிச்சனுக்கு அப்படின்னா ஒரு 20-25 சிலிண்டர் சேவிங் அதில் இருக்கும். அந்த ரேஞ்சில் இருக்கும் அது நார்மலாக. ஆர் எருவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எருனாக்கா உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கணும். இல்லாட்டா நம்ம இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதே பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. இப்போது ஆர்கானிக் மென்யூருங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன கிச்சன் கார்டனே வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வாங்கிக்கிறாங்க. நிறைய பேர் ஆர்கானிக் மென்யூர் ரொம்ப பிடிச்சி வாங்குறாங்க. ஸோ அது ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, உங்களுக்கு நல்ல அதில் ரிசல்ட்டும் பெட்டராக இருக்குது, சந்தேகமே இல்லை. அதில் இப்போது நம்ம ஒரு பல்காக க்ரியேட் பண்ணுற இடத்துல வந்து அதை வாங்கின்னு போகிறதுக்கு ஒரு சோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது இன்னும் அந்த அளவில் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க இப்போ நிறையா ஃபார்ம்ஸ் எல்லாம் வருது, ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்னு வராங்க, அது பண்ணுறாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து இங்கேருந்தோ வாங்கி தான் பண்ணுறாங்க. பட் இது அவங்களே வந்து அவங்க வர கழிவுப் பொருட்களை அவங்க எப்படி ரீயூஸ் பண்ணுறது? இப்போது ஒரு மார்க்கெட் வேஸ்ட்டே எடுத்துக்கோங்களேன். மார்க்கெட் வேஸ்ட்டில் டன் கணக்கில் வரும். ஒரு 50 டன் 20 டன்னு விற்கிற இடத்துல டெஃபினட்டாக ஒரு 5 டன் வேஸ்ட்டு டெஃபினட்டாக இருக்கும். அதை எருவாக மாற்றினாங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மக்களும் முன் வரணும். அங்கேருந்து அதை எடுத்துக்கிறதுக்கு வரலாம். ஒரு ஃபார்மிங் பண்ணுறவன் அங்கே அது அவங்களோட டைப் வச்சுக்கலாம். ஏன்னா அது டெஃபினட்டாக ஒரு 5 ரூபாலேருந்து 20 ரூபா வரலும் ரேஞ்சில் விற்க முடியுது அந்த ஒரு ஆர்கானிக் மென்யூருங்கிறத. ஸோ அதனால் இந்த ஒரு பிளான்ட்டை போட்டாக்க உங்களுக்கு வந்து அது ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிளான்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் ஆக்சுவலாக பார்க்க போனால். அதுக்கப்புறம் இதுலேருந்து லாபம் தான் உங்களுக்கு வேஸ்ட்லேருந்து. அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிஷன். அதே மாதிரி ஒரு கேஸ் எடுத்திங்கனாக்கா கேஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த கேஸோட காஸ்ட் வந்து ஒரு 2 வருஷத்தில் அந்த பிளான்ட்டோட காஸ்ட்டே வந்துடும். அதுக்கப்புறம் பிளான்ட் ரன்னிங் காஸ்ட்டும் ஃப்ரீ ஆகிடும் உங்களுக்கு. வேஸ்ட் ஹேண்ட்லிங்கே ஃப்ரீ ஆகிடும். இப்போ ஒரு சில இடத்துல இப்போ 1 டன் 2 டன் வேஸ்ட்னால் நீங்கள் லாரிக்காக வெயிட் பண்ணணும். டெய்லி ஒரு செலவு இருக்கும். மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 50,000 ரூபா செலவாகும். 1 டன் வேஸ்ட்லாம் ஒரு கேம்பஸில் ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதே கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு லாரி வரணும், எடுத்துன்னு போகணும், அவனுக்கு டெய்லி காசு கொடுக்கணும், வெவ்வேறு இடத்துல இருக்கணும். இன்னும் ஒரு நாள் வரலைன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய சுச்சுவேஷன். மழை டயத்தில் இன்னும் எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அது இப்போ நீங்கள் அந்த சோர்ஸ்லேயே வரச்சே ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது எதுவும் இருக்கவும் போகிறதில்ல. உங்களுக்கு அதிலே கேஸும் வருது, அதை யூட்டிலைஸும் பண்ணிவிடுவோம். அண்ட் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஹேண்ட்லிங் ரியலாகவே 0 காஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அந்த வேஸ்ட்லேருந்து உங்களுக்கு லாபம் தான் ஃபர்தராக. ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான்ட் இதற்கு உண்டான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் பேசிக்காக ஒரு என்ஜினியர் படித்தது, என்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து டெவலப்மெண்ட்லேயே இருந்தேன். அதாவது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அது எனக்கு ஒரு பேஷன். அண்ட் வேலையும் அந்த மாதிரியே கிடச்சிது எனக்கு. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி வேலை பண்ணும்போது தான் எனக்கு ஃபாரின் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஒரு 20-30 வருஷம் முன்னாடி அங்கே போன போது ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சாதனம் இருந்தது குப்பைக்குன்னு. குப்பையை அவங்க தனியாக பிரிக்கிறதுக்குன்னு ஒரு தேவை இல்லாமல் போயிடுது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த குப்பை அவங்களுக்கு கிச்சன்லேருந்தே இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மிஷின் எப்படி டியூப் லைட் இருக்கோ ஃபேன் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அது ஒரு சாதனமாக இருந்தது. அது மஸ்ட்டுன்னு அவங்க அங்கே வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு 30 வருஷம் முன்னாடி இப்படி யோசிச்சுருக்காங்களே, நம்மளாம் அதை பற்றியே யோசிக்கவே இல்லையேன்னு எனக்கு அப்போ தான் இது பார்த்துட்டு சரி இது எதாவது பண்ணியே ஆகணும் நம்ம குப்பைக்குன்னு அப்படின்னு தான் நான் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை டெவலப் பண்ணது. டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னுடைய பேஷனாக இருந்ததுனால சரி நான் ஒரு வருஷம் அதுலேயே ஃபுல்லாக இருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு அதை பண்ணேன்னா. அண்டு அதை பண்ணி தான் இது டெவலப் பண்ணி ஃபஸ்ட்டு நான் இன்ஃபேக்ட் இது ஒரு October 2 அன்றைக்கி தான் லான்ச் பண்ணேன் இது இந்த ப்ராடக்ட்டு. குப்பை ஹேண்ட்லிங்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வீட்டுக்கு வீடு போடுறது.
இப்போது அங்கெல்லாம் அது இன் காமன் ப்ராக்டிஸில் இருந்திருக்கலாம். இப்போ இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணி ஒரு ப்ராடக்ட் உருவாக்கணும் அப்படிங்கிறதே கஷ்டம்னும் போது எந்த அளவுக்கு இங்கே அவேர்னஸ் இருக்கும்? இது குப்பைக்கெல்லாம் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணுமான்ற ஒரு தாட்டில் தானே எல்லாரும் இருப்பாங்க. எப்படி இது பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சு? அது அப்படி தான் இருந்தது. அப்போது உங்களுக்கு தெரியும், இப்போ மெட்ராஸே எடுத்துட்டா கூட இவ்வளோ ஃப்ளாட்ஸ் கிடையாது. பக்கத்தில் ஒரு பிளாட் இருக்கும் ஃப்ரீயாக, இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இண்டிபெண்ட் ஹவுசஸ் நிறையா இருந்தது. ஒரு 35 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். பட் அது அப்போ அதனால ஒவ்வொருத்தட்ட போய் இதை போய் கேட்டாக்கா, எனக்கு குப்பைக்கு எதுக்கு சார் ஒரு மிஷின்? அப்போ குப்பைக்கு எதுக்கு மிஷின்னாக்கா, நம்ம இப்போ ஒரு டம்பிங் கிரவுண்டுன்னு உருவாருது, அது புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு புரியல. அது நான் அப்பயே அந்த ஒரு கார்ட்டூன் போட்டு தான் நான் காமிச்சேன் எல்லாருக்கும். குப்பைன்னு இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 ஃப்ளாட் இருக்குது, அவங்க மூக்க மூடின்னு நிற்கிறது பாவம். வீட்டில் எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியல. அந்த குப்பையை நம்ம எதாவது பண்ணினா தான் உங்களுக்கு இது வீட்டிலே இதை கிளியர் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது மக்காத குப்பை. அதனால யாருக்கும் இடைஞ்சலும் இல்லை. யாராவது கொடுத்தீங்கன்னா கூட எடுத்துன்னு போய் ரீசைக்கிளோ பிளாஸ்டிக்கோ ஒரு பேப்பரோ அட்டையோ ஏதோ நம்ம யூஸ் பண்ணுறதுலேயும் இருக்குது. இப்போ ஒரு குப்பைங்கிறது எப்படி வருது, எவ்வளோ நம்ம நிறையா யூஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். கடைக்கே நீங்கள் போகும்போது ஒரு பையை எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் சேர போகிறதில்ல வீட்டில், இல்லையா? அந்த ஒரு குப்பை நம்ம வீட்டிலேருந்தே எலிமினேட்டட் வரவே வராது. ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸில் தான் இருக்கணும். முதல்லையே நம்ம யோசிக்கணும் எவ்வளோ மினிமம் என்ன வேணுங்கிறது. அப்போ தான் உங்களுக்கு குப்பை குறையும் ஸ்ட்ரைட்டாகவே. ஸோ நம்ம ஊர் ப்ராக்டிஸ் வேறு மாதிரி. இப்போ நம்ம காய்கறியே நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டுருவோம், எல்லாத்தையும் கட் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஃபாரின்லாம் போனீங்கன்னா போன்லெஸ் சிக்கன், போன்லெஸ் இது கட் பண்ணியே இருக்கும், எல்லாம் ரெடியாக ஃப்ரீசரில் இருக்கும், அப்படியே எடுத்து அவங்க குக் பண்ணுவாங்க, மைக்ரோவேவில் வச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ வேஸ்ட்டுங்கிறது ரொம்ப லிமிட்டட் தான் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி இல்லை. பட் இங்கேன்னா நம்ம 2 கிலோ வாங்கினோம்னாக்கா அதில் 1/2 கிலோ வேஸ்ட்டே வரும் நார்மலாக. ஸோ அதுக்கு வழி கண்டுபிடிச்சா ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரக்கடாக தான் நம்ம மிஷினையும் பண்ணி ஆகணும். ஸோ அதனால நான் அதை ஒரு 6 மாதம் 1 வருஷம் நான் போட்டு நானே யூஸ் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் போட்டு அரைச்சி எல்லாம் எலும்புலேருந்து எல்லாம் வரும். எல்லாம் அதுவும் சாலிடாக எலும்புலாம் வரும். இங்கே எல்லாம் அங்கெல்லாம் போன்லெஸ் நான் சொன்ன மாதிரி இருந்தது, இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு இது நல்ல ரக்கடாக இதுக்குன்னே தான் பண்ணி. இது மெயினாக இந்தியன் தண்ணியும் இங்கே, அங்கே நீங்கள் டேப்பர் தண்ணி எடுத்து குடிச்சிடலாம், இங்கே அந்த மாதிரி முடியாது. இங்கே சால்ட் வாட்டர் இருக்கும், ஏரியாவை பொறுத்து மாறும், மாய்ஸ்சர் இதுவே டிஃப்ரெண்ட். சி ஏரியாலாம் போனீங்கன்னா வெளியிலேயே உங்களுக்கு துரு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ அதனால் நான் எல்லாம் மெட்டீரியல்லேருந்து எல்லாம் நமக்காக பண்ண வேண்டியதாக போச்சு. ஃபுல்லாகவே இந்தியன் கண்டிஷன்ஸ்க்காக சூட் பண்ணி பண்ணோம். கண்டிப்பாக சார். இந்த வேஸ்ட் கழிவு மேலாண்மை, கழிவுப்பொருள் மேலாண்மை அப்படின்னு நம்ம சொல்லும்போது சாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, மென்டலாக நம்ம மாற வேண்டிய அவசியம் எவ்வளோ தூரம் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இப்போ சொல்லும்போது சொல்லியிருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒன்று தேவையா அப்படின்னு கேட்குற ஒரு நிலை மாதிரி இன்றைக்கும் கூட அந்த டம்பிங் பிளேஸு மொத்தமாக அது ஒரு பெரிய வேலையாக எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம அடிப்படையிலேயே சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம், வீட்டிலேருந்தே இதை நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தோம்னா அது எவ்வளோ தூரம் உபயோகமான பொருட்களாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான ஒரு கருவிகள் அப்படின்னு வரும்போது 25 இயர்ஸாக நீங்கள் இதை எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, கழிவுகளை எப்படி நம்ம பிரிக்க முடியும், அதை சிம்பிளிஃபை பண்ணி அதிலிருந்து ப்ராடக்ட்ஸை நம்ம உருவாக்க முடியும், பயன்படுத்த முடியும்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலைவான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவினுடைய பெரிய மாநிலங்களில் ஒன்றாகிய உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு பல்வேறு குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த வாரத்தில் மட்டும் 3 குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகள் அங்கே அரங்கேறி இருக்கின்றன. ஒன்று, சுபோத் குமார் சிங் என்கிற ஒரு காவல்துறை ஆய்வாளர் கொல்லப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக, ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரையில் அங்கே திருமணங்களே நடக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, ஒரு ஆளுங்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரே அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போக்கு பிடிக்காமல் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். இவை எல்லாமே இந்த ஒரு வாரத்திற்குள் நடந்திருக்கின்றன. சுபோத்குமார் சிங் என்கிற அந்த காவல்துறை ஆய்வாளர் அவர் தானாகத்தான் இறந்து போய்விட்டார், மாரடைப்பில் இறந்தார் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளரே சொன்னார்.
ஆனால் அந்த உடற்கூறு ஆய்வியலில், அதாவது போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்கிறோமே, அப்படி பார்க்கிற போது அவருடைய இடது புருவத்துக்கு அருகில் குண்டு பாய்ந்து மூளையை துளைத்து தான் அவர் இறந்திருக்கிறார். அவரை ஒரு கும்பல் தாக்கி இருக்கிறது. அந்த கும்பல் யார் என்றால் பசுக்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். பசுவையெல்லாம் பாதுகாக்கிறோம் என்கிற பெயரில் மனிதர்களையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாடுகள் வாழட்டும், மனிதர்கள் சாகட்டும் என்பதுதான் இன்றைக்கு மத்தியில் ஆடுகிற கட்சியினுடைய மிகப்பெரிய கொள்கையாக, கோட்பாடாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இந்த பசு பாதுகாப்பு சங்கம் என்கிற பெயரில் எங்கு பார்த்தாலும் வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. யாராவது அந்த மாட்டுக்கறி வைத்திருக்கிறார்கள் என்று அதனை அப்படி கருதி அடித்து கொண்டதற்கு பிறகு அது மாட்டுக்கறி இல்லை, ஆட்டுக்கறி தான் என்பது பிறகு அது மெய்ப்பிக்கப்படுகிறது. ஒரு மதம் சில நம்பிக்கைகளை கொண்டிருக்கலாம். ஆனால் அம்பேத்கர் அவர்கள்தான் மிக அழுத்தமாக ஒரு கேள்வியை கேட்பார். பசு எங்கள் தாய் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அது உங்கள் நம்பிக்கை, உங்கள் விருப்பம், நான் குறுக்கிடவில்லை. ஆனால் உங்கள் தாய் இறந்து போனால் பிறகு ஏன் அதை புதைப்பதற்கு எங்கள் தோள்களில் சுமக்க வைக்கிறீர்கள் என்று கேட்பார். நீங்கள் அதனை தாய் என்று கருதினால் உங்கள் தாயை நீங்களே அடக்கம் செய்யுங்கள். ஏனென்றால் அந்த சமூகத்தில் எப்போதும் ஒரு பழக்கம் உண்டு. யார் இறந்து போனாலும் வேறு எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு போக அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களே தான் அதனை எரிப்பார்கள். இப்போது அம்பேத்கர் கேட்கிறார், அப்படி பசுவையும் நீங்கள் உண்மையிலேயே தாய் என்று கருதினால் உங்கள் தாயை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள், எதற்காக எங்களிடம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார். எனவே அப்படி பசுவை தாய் என்று கருதுவதாக சொல்லிக்கொண்டு மனிதர்களெல்லாம் மனிதர்களாகவே கருதுவதில்லை என்கிற நிலை இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் ஒரு 20 வயது இளைஞனை சூழ்ந்து கொண்டு தாக்க அவனை காப்பாற்றுவதற்கு வந்த சுபோத்குமார் சிங் சேர்ந்து 2 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே திடீரென்று நடந்த ஒரு வன்முறையில் அவர் இறந்து போய்விட்டார் என்பதாக முதல் தகவலும், இல்லை அவருக்கு சட்டென்று மாரடைப்பு வந்து இறந்து போய்விட்டார் என்று 2வது தகவலும் வெளிவந்தன. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கிறது என்றால் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். மிக அருகில் இருந்து அந்த துப்பாக்கியில் அவர்கள் சுட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அது வெளிப்படையாக வந்துவிட்டது. நீதிமன்றத்தில் நீதிபதியே அதை சொல்லியிருக்கிறார். இது மாரடைப்பால் நேர்ந்த இயற்கை மரணம் இல்லை, இவரை துப்பாக்கியால் சுட்டுத்தான் கொண்டிருக்கிறார்கள் என்று. எதற்காக அவரை கொல்ல வேண்டும்? அந்த இளைஞனை தாக்குவதற்காக கும்பல் கூடிற்று. ஆனால் இவரை ஏன் கொண்டார்கள் என்றால் அதுவும் தற்செயல் நிகழ்வு அல்ல, திட்டமிட்டுத்தான் நடந்திருக்க வேண்டுமோ என்கிற எண்ணம் இன்றைக்கு எல்லா ஏடுகளிலும் அந்த ஐயம் வெளிவந்திருக்கிறது. அவரை திட்டமிட்டு கொள்ள வேண்டிய தேவை என்ன என்றால் அவருடைய பழைய வேலை பார்த்த இடங்களை தேடி பார்க்கிற போது அந்த உண்மை தெரிகிறது. தாத்ரி என்கிற ஊரில் இதற்கு முன்னால் அவர் பணியாற்றி இருக்கிறார். தாத்ரியிலே தான் நாம் மறந்திருக்க மாட்டோம். 2015 செப்டம்பர் மாதம் ஒரு முகமது அகுலுக் என்கிற ஒரு பெரியவர் மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று சொல்லி அடித்து கொல்லப்பட்டார். அதை நாம் அறிவோம். அது தாத்ரி என்கிற இடத்திலே தான் நடந்தது. மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு அது மாட்டுக்கறி இல்லை என்பது பின்னால் தெளிவாயிற்று. அதனை தெளிவுபடுத்திய காவல்துறை ஆய்வாளர் இந்த சுபோத்குமார் சிங் தான். இவர்தான் அந்த சான்றுகளையெல்லாம் கண்டறிந்து இது தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னும் சாட்சியங்களை முன்வைத்தார். எனவே இவர் மீது ஒரு கோபம் அந்த மதவெறி கூட்டத்திற்கு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதன் விளைவாகத்தான் திட்டமிட்டு குறிவைத்து அவரை கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஐயம் இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் முழுவதும் பரவி இருக்கிறது. அன்றைக்கு அந்த தாத்ரியிலே அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த ஆய்வை இவர் செப்டம்பர் இறுதியிலிருந்து நவம்பர் வரையில் நடத்தியிருக்கிறார். பல உண்மைகளை கண்டறிந்த காரணத்தால் உடனடியாக அவர் அங்கிருந்து இடமாற்றப்பட்டு விட்டார். அன்றைக்கு இடமாற்றப்பட்டவர் சரியாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்கை இவர் உண்மையை சொல்லிவிட்டாரே என்பதற்காக இன்றைக்கு அவர்களை கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. இது ஒரு நிகழ்வு. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா என்று ஒரு பெரிய திருவிழா நடக்க இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த யோகி என்ன சொல்லியிருக்கிறார்? கும்பமேளா நடைபெற இருக்கிறது, ஆகையினாலே 3 மாதங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடாது. உலகத்திலேயே இப்படி ஒன்றை நாம் கேள்விப்பட்டதில்லை. திருவிழாக்கள், பண்டிகைகள் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் நடக்கின்றன. அந்த திருவிழா காலத்திலே யாரும் திருமணமே செய்யக்கூடாது என்று முதல் முறையாக ஒரு அரசு ஆணை வெளியிடுகிறது.
அந்த திருவிழா என்ன என்று பார்த்தால் அது மிகவும் சொல்லுவதற்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது. நம்மில் பலரும் அறிந்த செய்திதான். கும்பமேளா என்றால் அந்த சாமியார்கள் பல பேர் நிர்வாணமாக தெருக்களில் திரிந்து கொண்டிருப்பார்கள். அதையல்லவா தடை செய்திருக்க வேண்டும். அதை தடை செய்யாமல் திருமணங்களை அந்த அரசு தடை செய்கிறது. நாம் இன்னொன்றையும் இந்த இடத்துல எண்ணி பார்க்கலாம். எந்த நிர்வாண சாமியாரும் தமிழ்நாட்டின் தெருக்களில் அப்படி சுதந்திரமாக திரிய முடியாது. தமிழகம் அனுமதிக்காது. திராவிட இயக்கம் என்ன செய்து கிழித்ததுன்னு கேட்கிறார்களே, திராவிட இயக்கம் கிழித்ததில் இதுவும் ஒன்றுதான். எந்த சாமியாரும் நிர்வாணமாக தமிழ்நாட்டுக்குள் நடக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்திலே தான் போய் நடக்க வேண்டும். எனவே இப்படி ஒரு ஒழுங்கையும் பண்பாட்டையும் இந்த தமிழ்நாட்டில் காப்பாற்றியதற்கு கூட திராவிட இயக்கத்தினுடைய பணி மிக பெரியது. ஆகையினால் அந்த சாமியார்கள் நிர்வாணமாக நடக்கப் போகிற அந்த 3 மாதங்களுக்கு அந்த திருவிழா நடக்கிற காலத்தில் திருமணமே நடத்தப்படக்கூடாது என்று யோகி ஆதித்யநாத் இன்றைக்கு ஒரு ஆணையை வெளியிட்டிருக்கிறார். மூன்றாவதாக அனுமாரை பற்றி அவர்கள் மற்றவர்களெல்லாம் இந்து மத தெய்வங்களை கேலி செய்கிறார்கள் என்று சொல்வார்கள். அவர்களே என்ன சொல்கிறார்கள் என்றால், அனுமார் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த பழங்குடி இனத்தை சார்ந்த இந்தியாவினுடைய ஆளுங்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாவித்ரிபாய் என்கிற ஒரு பெண் என்ன கேட்கிறார், அவர் அனுமார் பழங்குடி இனத்தை சார்ந்தவர் என்றால் அனுமார் கோயில்களில் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களை பூசாரிகளாக வையுங்கள் என்றார். மிக நியாயமான ஒரு கேள்வி. அப்படி கேட்டதற்காக அவர் மீது கடுமையான வாதங்கள் திருப்பி விடப்பட்டு இன்றைக்கு அவர் கட்சியிலிருந்தே நான் விலகிக் கொள்கிறேன், இந்த கட்சி மக்களுக்கு விரோதமாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். எனவே உத்தரப்பிரதேச மாநிலம் இன்றைக்கு சீர்குலைந்து முழுக்க முழுக்க மதவெறிக்கு உள்ளான ஒரு மாநிலமாக ஆகியிருக்கிறது. இந்தியா முழுவதும் இது போன்ற மதவெறி பரவுவதற்கு முன்னால் தீயை அணைக்க வேண்டும் எப்படி என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைய காலகட்டத்தில் நாளுக்கு நாள் நாம் பல புதிய நோய்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் கண்ணில் ஏற்படும் சிறு சிறு கோளாறுகளை பற்றி நாம் இன்று காணலாம். கண் என்பது மிக முக்கியமான ஒரு உறுப்பு. சில பேர் கண்ணாடி போடுறத ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக அது அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ கண்ணில் பார்த்திங்கன்னா ஒளிக்கதிர் கரெக்டாக விழித்திரையில் பட்டுதுன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, அவங்க கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் கிட்ட பார்வைன்னு சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு தூர பார்வைன்னு இருக்குது, சில பேருக்கு சிலிண்ட்ரிக்கல் பார்வை, அதாவது அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரச்சனை இருக்குது. ஸோ இது போல் இந்த இருக்கிற பிரச்சனையை ஷார்ட் சைட் ஆர் லாங் சைட் ஆர் ரிஃப்ராக்டிவ் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது போல் ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஐ டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க சில ட்ராப்ஸ் எல்லாம் போட்டு டைலேட்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பார்வையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நீங்கள் கண்ணாடி போட வேண்டியிருக்கும் அப்படின்றது போல் சொல்லலாம். ஸோ அதில் சொல்லும்போது ஷார்ட் சைட், அதாவது மயோப்பியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஷார்ட் சைட்டுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, யாரெல்லாம் அது பாதிக்கும் அப்படின்னு சொன்னால், இது பிறந்த குழந்தைக்கு கூட இந்த மாதிரி ஷார்ட் சைட் ஏற்படலாம். நடுவில் ஒரு 5 வயசுலையோ 6 வயசுலையோ இல்லைன்னா ஒரு 10 வயசுலையோ கூட அந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் ஒரு ஜென்ரல் அட்வைஸ் என்னென்னா, குழந்தைங்க ஜென்ரலாக அவங்களுக்கு அந்த குறைபாடு இருக்குது அப்படின்றது கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு அவங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிப்பாங்கன்றதை விட அவங்களுக்கு அது சொல்லணும்னு தெரியாது. ஏன்னா எது அவங்களுக்கு கரெக்டான பார்வை, எது அவங்களுக்கு சரியான பார்வை இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற சூழ்நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து, இல்லை அவங்க டீச்சர்ஸோட அட்வைஸை கேட்டுட்டு அவங்க ஒரு முறை ஐ செக்கப் பண்ணிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் குட். இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்லைன்னா கூட 5 வயசுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, ஸ்கூலில் அட்மிஷன்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கண் நல்லா இருக்கா என்ன
இருக்கா இல்லையா அப்படின்றது ஐ டாக்டரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கண்ணில் வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிவியை போய் கிட்ட போய் பார்ப்பாங்க. ரொம்ப கிட்ட போய் பார்க்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டில் பார்க்கலாம். அதே போல் தூரத்துலேருந்து பார்த்தாலும் கண்ணை கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்கிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணில் கண்ணாடி பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சில பேருக்கு மாறு கண்ணு மாதிரி டெவலப் ஆகும். அது வந்து கொஞ்சம் லேட் ஸ்டேஜு. ஸோ அது போல் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் அந்த மாறு கண்ணெல்லாம் டெவலப் ஆகும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது ஐ டாக்டரை போய் பார்த்து ஐ டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ ஷார்ட் சைட் தான் இருக்குது, மயோப்பியா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்ணாடி போடலாம், இல்லைன்னா காண்டாக்ட் லென்ஸ் பண்ணலாம். இப்போ அதே குழந்தை வந்து 18 வயசுக்கு மேலே ஆயிடுத்து அப்படின்னா கண்ணாடி வேண்டாம், எனக்கு கண்ணாடி போட விருப்பம் இல்லை, கண்ணாடி போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சரியா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து லேசர் மூலமாக லாசிக் சர்ஜரின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர் தான். பட் அது எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. நீங்கள் கண் டாக்டரை போய் செக் பண்ணும்போது ஒரு சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. உங்களுடைய கருவழி திக்னஸ் எப்படி இருக்குது, அதே போல் கர்வேச்சர் எப்படி இருக்குது, கெரட்டோகோனஸ்ன்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கா, அந்த மாதிரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அது சூட்டபிள் இல்லை நாட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லி அது வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயே ஜயாப்டிக்ஸு, ஃபெம்டோ, ஸ்மைல் அந்த மாதிரி வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது அது நம்ம பண்ணலாம். அது ஆனால் இது வந்து குழந்தைங்களுக்கு பண்ணுறதில்ல, இது வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே ஆன அடல்ட்ஸுக்கு சப்போஸ் ஷார்ட் சைட் அது வரைக்கும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது செய்ய வேண்டியிருக்கும். இப்போ நான் முன்னாடி சொன்னது நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட வந்து இப்போ வந்து ஸ்கூல் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஒரு கண்ணில் சூப்பராக பார்வை இருக்கும், 6/6ன்னு சொல்லுவோம். இன்னொரு கண்ணில் பார்வை குறை இருக்குன்றது கூட நமக்கு தெரியாது. பட் அந்த ஐ டெஸ்ட் பண்ணும்போது ஒரு கண்ணை மூடிட்டு ரைட் ஐ வழியாக பார்க்கணும், அதுக்கப்புறம் திரும்ப ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஐ வழியாக பார்க்கணும். அப்படின்றது போது அவங்களுக்கு இன்னொரு கண்ணில் ஏதாவது ஒரு குறை இருக்குது இல்லை அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஏன்னா நம்ம 2 கண்ணில் பார்க்கும்போது அந்த குறை இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் ஒரு ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு விஷனை பார்க்கணும், இன்னொரு ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த குறைபாடு தெரிய வரும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் லிட்டில் கன்சர்ன். ஏன்னா இது வந்து லேசி ஐன்னு சொல்லுவோம், ஆம்பலோப்பியா அப்படின்னு சொல்கிற லேசி ஐயே டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி லேசி ஐ டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் நம்ம குறைக்கணும்னா நம்ம ஆரம்பத்திலேயே இதை வந்து என்ன ஏதுன்னு பார்த்து லேசி ஐயெல்லாம் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ அது அப்ராப்ரியேட் ஏஜில் கண்ணாடி போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வந்து 5 வயசுலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மாதிரி ஷார்ட் சைட் இருக்குன்னு. அது சின்ன குழந்தையாக இருக்கே, எதுக்கு போடணும், அது போட்டால் கீழே போட்டு உடச்சிருமே, எதுக்கு நம்ம போடணும், இப்போ இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து போட்டுக்கலாமா, இல்லை ஒரு 3 வருஷம் கழித்து போட்டுக்கலாமா அப்படின்னா என்னுடைய அட்வைஸு அது போல் போஸ்ட்போன் பண்ணுறது நாட் அட்வைஸு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அது குழந்தை ஃபஸ்ட் பெஞ்சோ செகண்ட் பெஞ்சோ இல்லை லாஸ்ட் பெஞ்சோ அது உட்காந்து பார்க்கும்போது அந்த படிப்பில் ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகணும்னா அது என்ன பார்க்குறோமோ அது கண்டிப்பாக குழந்தைக்கு தெரியணும். அது மாத்திரம் இல்லாமல் போர்டை பார்த்து எழுதிட்டு வரும்போது ஏதாவது தப்பு ஸ்பெல்லிங் எழுதிட்டு வந்துடுதுன்னா அவளுக்கே வந்து அவளுக்கோ அவனுக்கோ வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாகும். என்ன நம்ம ஸ்பெல்லிங் எல்லாம் மிஸ்டேக்ஸ் வருதே, மிஸ்ஸு நம்மளை திட்டுறாங்களே. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை வந்து அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இந்த ஆம்பலோப்பியா அந்த லேசியாக கண்ணை வந்து நீங்கள் கண்ணாடி போடலைன்னா என்ன ஆகும், அந்த கரெக்டான ஸ்டிமுலேஷன் பத்தாது, அதனால் ஐ வந்து லேசி ஆகிடும். ஸோ லேசி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ குழந்தை பெருசானதுக்கப்புறமா நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு ஃபுல் 100% விஷன் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் எப்போ நீங்கள் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணணும், அந்த ஏர்லியாக டிடெக்ட் பண்ணதை அப்ரோப்ரியேட் ஏஜில் நீங்கள் கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இது மட்டும் இல்லை, இப்போ சின்ன குழந்தைங்க மாத்திரம் இல்லை, பெரியவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப காமனாக ஏற்படுற ஒரு தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் ஃபோன் ஆகட்டும், இது லேப்டாப்பு, இல்லைன்னா டேப்லெட்டு, ஐபேடு, ஒரு பெரிய ஸ்க்ரீன் லைக் அ டிவி, இது எல்லாமே நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது காமனாக நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கண்ணில் அந்த ரேடியேஷன்ஸ் வந்து நமக்கு படுது. ஸோ மோர் காமன் வந்து ஹை எனர்ஜி விசிபிள் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹை எனர்ஜி விசிபிள் ரேஸு கண்ணில் ரேடியேட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம கண் வந்து லாங் ரன்னில் சில பாதிப்பு ஏற்படுத்தலாம், சில பாதிப்பை வந்து உண்டுபடுத்தலாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப லாங் டேர்ம் யூசேஜ் ஆஃப் ஆல் தீஸ் கேட்ஜெட்ஸ், எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. ரெண்டாவது நான் சொன்ன ட்ரை ஐஸ் வந்து எப்போனா உத்து ஒரு இதை பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணில் வந்து அந்த டியர் ஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆகணும். நார்மலாக ஃபார்ம் ஆகிறது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அந்த டியர் ஃபிலிம் ஃபாஸ்ட்டாக இவாப்ரேட் ஆகிடும், ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும். ஸோ நம்ம பிளிங்க் பண்ணாமல் அப்படியே ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு டிவியோ பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரைனஸ்ஸு ரொம்ப 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 வேகமாக டெவலப் ஆகும். ட்ரைனஸ் இருந்தால் என்ன அப்படின்னா, ட்ரைனஸ் இருந்தால் லைட்டாக வந்து கண் எரிய ஆரம்பிக்கும், அது மைனர் ப்ராப்ளம். அந்த கண் எரிச்சல் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணவே விடாது, உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ், ஒரு ஃபெட்டிகை கொடுக்கும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளரிங் கூட ஆரம்பிக்கும். ஸோ கண் ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும், எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். 2 வாட்டி 3 வாட்டி சிமிட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண் வந்து இன்னும் ரொம்ப நல்லா கிளியராக பிரைட்டாக வந்து தெரிய வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அறிகுறினா கண்ணில் ட்ரை ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் டாக்டரையும் போய் பார்த்து இது மாதிரி இந்த பிரச்சனைலாம் இருக்குது, ஸோ அதனால் எனக்கு ட்ரை ஐஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் கேட்டும் எக்ஸாமின் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க டாக்டரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்டர்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டியர் சப்ளிமெண்ட், அந்த ரெப்ளினிஷ் பண்ணுறதுக்காக டியர் சப்ளிமெண்ட்ஸ் வந்து சில இது கொடுப்பாங்க. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அது போட்டுனே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம ப்ரிவெண்ட் பண்ணோன்னா நீங்கள் அந்த டிவி டைம், அந்த கம்ப்யூட்டர் டைம், அந்த மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அதை எல்லாத்தையுமே வந்து குறைக்க வேண்டியிருக்கும். ஸ்க்ரீன் டைமை குறைங்க. ரெண்டாவது வந்து இந்த 20-20-20ன்னு ஒரு ரூல், ஃபார் ஈஸியாக ஞாபகம் இருக்கிறதுக்காக அந்த ரூல் ஒன்று சொல்கிறேன். ஸோ 20-20-20னா 20 மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி, சப்போஸ் நீங்கள் கண்டினியூஸ் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், ஸோ கட்டாயம் வந்து கம்ப்யூட்டர் தான் வந்து வாழ்க்கை, அதை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு 20 ஃபீட் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்கணும். ஃபுல்லாக ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு பதிலாக அந்த 20 ஃபீட்டில் தள்ளி டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை டீஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அண்டு 20 செகண்ட்ஸுக்கு அது பார்த்தா போதும். அதே போல் 20 டைம்ஸ் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் பிளிங்க் பண்ணணும். பிளிங்க் ரேட்டை நீங்கள் வாலண்டியராக கான்ஷியஸாக வந்து கண்ணை வந்து சிமிட்டணும் அப்படின்றத நீங்கள் அவேராக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பிளிங்க் பண்ணும்போது ஃப்ரெஷ் டியர்ஸ் வந்து உங்கள் கருவழியை நரிஷ் பண்ணும். ஸோ அப்படி நரிஷ் பண்ணும்போது உங்களுடைய கருவழி ஹெல்த்தியாக இருக்கும், இந்த ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ நன்றி. வேட்டி துண்டு. ஆட்சி என்பது வரும் போகும். அண்ணா சொன்னதைப் போல பதவி என்பது மேலே போட்டிருக்கின்ற துண்டை போன்றது. அது கீழே விழுந்தாலும் மனிதன் நடமாடலாம். ஆனால் கொள்கை என்பது கட்டியிருக்கின்ற வேட்டியை போன்றது. அதை இழந்துவிட்டு மனிதன் நடமாட முடியாது.